அவர்களும் சூனிய கலையை கற்று பிரமாண்டமான ஆட்சியை நடத்துகிறார் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனிய கலையின் தீமையை விளக்குவதற்காக 2 மலக்குகளை அனுப்பி வைக்கிறார். அந்த 2 மலக்குகளுடைய சம்பவத்தை தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த 2 மலக்குகளில் ஒரு மலக்கு ஹாரூத், இன்னொரு மலக்கு மாரூத். ஹாரூத் வ மாரூத் என்று குர்ஆனிலே வருகிறது. 2வது அத்தியாயத்திலே 102வது வசனம். இதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போது இந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் எவர்கள்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற நெருக்கத்தை பெற்ற மலக்குமார்கள் என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. ஏனென்றால் உமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத், அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத் 2 மலக்குகள் என்றே வந்து விடுகிறது. இவர்கள் யாரு? அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்ட நல்ல அடியார்கள் என்பது நமக்கு புரிந்து வருகிறது. இந்த ஹாரூத் மாரூத்தை பற்றி சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். பூமியிலிருந்து மனிதர்கள் செய்கிறார்களே பல்வேறு தவறுகள், பல்வேறு குற்றங்கள், பஞ்சமா பாதகங்கள், இவைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் எங்கே செல்லும்? அல்லாஹ்விடத்திலே செல்லும், மலக்குகள் வாயிலாக செல்லும். அப்படி செல்லுகிற போது எல்லா மலக்குகளும் சேர்ந்து பேசிக் கொண்டார்களா? இது என்ன, இவர்களுக்கு இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்த காரணத்தால் இவர்கள் இப்படியெல்லாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி நடந்து கொள்வதாக இல்லையே, இவர்களுடைய நிலையிலே நாங்கள் அப்படி நடந்து கொள்வதாக இல்லையே, நாங்கள் எவ்வளவு கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்களாம். உடனே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவருடைய நிலையில் இருந்தால் நீங்களும் இப்படித்தான் தவறு செய்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று வருகிறது. உடனே இந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் இப்படி சொல்லிவிடுகிற போது அவர்கள் அப்படித்தான் என்று நம்பியிருப்பார்கள். ஆனால் இந்த மலக்குமார்களே சேர்ந்து நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று இவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னதும் அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்படியா சொல்கிறீர்கள்? நீங்கள் அனைவர்களுமே சேர்ந்து 2 மலக்குகளை தேர்ந்தெடுங்களே என்று அல்லாஹ் சொன்னான். உடனடியாக இவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி 2 மலக்கை தேர்ந்தெடுத்தார். அந்த மலக்கு தான் ஹாரூத் மாரூத். இந்த ஹாரூத் மாரூத்தை அல்லாஹ் தஆலா மனிதனின் நிலையில் ஏற்படுத்தி எல்லா ஆசைகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆசைகளையும் கொடுத்து உலகத்திலே அவர்களை நடக்க செய்தார். இப்படி நடக்க செய்வதோடு அன்றாடம் அவர்கள் வானத்தில் ஏறுவதற்கான ஒரு கண்ணியமான இஸ்மையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அந்த இஸ்மை அவர்கள் ஓடி அவர்கள் டெய்லி எங்கே சென்று விடுவார்கள்? வானலோகத்திற்கு சென்று விடுவார்கள். ஆனால் பூமியில அவர்கள் எல்லா ஆசைகளோடையும் இருப்பார்கள் என்ற நிலையில் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். இவர்கள் இப்படி நடமாடிக்கொண்டே இருக்கிற போது ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். இது எல்லாம் தஃசீர்ல அப்படியே வருகிறது. ஒரு பெண்ணை பார்த்தார்கள். ஒரு பெண்ணை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது. ஆசை வந்து அந்த பெண்ணை இவர்கள் தீண்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள். அந்த பெண் சொல்லிவிட்டால், நான் உங்களுக்கு இணங்குவதாக இருந்தால் இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த இருவரிடத்திலும் சொன்னார். உடனே இவர்கள் முடியாது என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். அடுத்த வாரம் கழித்து இந்த இருவருமே மீண்டும் அந்த ஆசையோடு அந்த பெண்ணிடத்தில் கேட்கிற போது அந்த பெண் சொன்னால், நீங்கள் இதை வணங்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், எனினும் உங்களுக்கு வேறு வழியை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, நீங்கள் இந்த சிலையை வணங்க வேண்டும், அல்லது யாரையாவது ஒருவரை கொல்ல வேண்டும், அல்லது நீங்கள் மது அருந்த வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இந்த பெண் சொன்னது. சொன்ன உடனே இந்த மூவரும் சிந்தித்து பார்க்கிறார்கள். இறைவனுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய தவறு, ஒருவனை கொல்லுவது என்பது மிகப்பெரிய தவறு, மது அருந்துவது நமக்குட்பட்டதுதானே என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு இருவரும் மது குடிப்பதற்கு சம்மதித்தார்கள். மது குடிப்பதற்கு சம்மதித்து இருவருமே மதுவை குடித்தார்கள். மதுவை குடித்த நிலையிலேயே இந்த பெண்ணை இருவருமே விபச்சாரம் செய்தார்கள். விபச்சாரம் செய்த அந்த நிலையிலேயே ஒருவர் பார்த்து விட்டார், உடனடியாக அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள். இந்த தவறுகள் எல்லாம் இவர்கிட்ட நடக்கிறது. பிறகு எல்லா வேலையும் முடிந்ததற்கு பிறகு அந்த இசும் இருக்கிறது, அதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அவள் அந்த இசுமை தெரிந்து கொண்டால் நேராக வானலோகத்திற்கு சென்று விட்டால் அவள் இப்போது நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறாள். இவ்விருவருமே அந்த இசுமை மறந்து விட்டார்கள். வானலோகத்திற்கு செல்ல முடியவில்லை. தங்களுடைய தவறுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இவ்விருவரிடத்திலையும் சொல்லுகிறான், என்ன நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இப்போது சிக்கிவிட்டீர்களா? இப்போது உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்படுவீர்கள்.
எனவே அந்த தண்டனை இருவிதமான தண்டனை இருக்கிறது. உலகத்தின் தண்டனை, ஆகிரத்தினுடைய தண்டனை என்று 2 தண்டனைகள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த தண்டனை வேண்டும் என்று கேட்கிறான் அல்லாஹ். இவ்விருவரும் சொல்லுகிறார்கள் உலகத்தினுடைய தண்டனை என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இவர்கள் தொங்கவிடப்பட்டு கியாமத் நாள் வரையிலையும் தண்டனை கொடுக்கப்பட்டு இப்போதும் அப்படி தொங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தலை கீழாக என்று தப்சீரிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் தப்சீரிலே தான் இருக்கிறது. யாரை சம்பந்தப்படுத்தி? மலக்குமார்களை சம்பந்தப்படுத்தி, ஹாரித் மாரித் என்ற மலக்குமார்களை சம்பந்தப்படுத்தி. இவ்வளவு பெரிய மகப்பெரிய தவறுகள் இந்த இருவருக்கும் நடப்பதற்கு ஒட்டுமொத்தமாக ஜிப்ரீல் உட்பட அவ்வளவு பேரும் காரணம் தானே. ஆக மலக்குமார்கள் இப்படி அல்லாஹ்வை எதிர்த்து பேசி அல்லாஹ்வே இவர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி நீங்கள் இருவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் இருவரை தேர்ந்தெடுக்க அதை இந்த இருவரும் செய்வதற்கு எவ்வளவு தப்பு செய்தார்களோ அந்த தப்புகள் செய்வதற்கு அனைத்துக்கும் காரணமாக இருந்தவர் அவ்வளவு பேரும் தானே. ஆனால் இருவர் மட்டும் கியாமத் நாளுடன் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த சம்பவம் வருகிறது. இது இஸ்லாத்திலே இருக்குமா? இந்த சம்பவம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இது எவ்வளவு இழிவாக இருக்கிறது. இது ஒரு விரிவுரை என்ற அடிப்படையிலே ஒரு விரிவுரை நூலிலே ஏற்றி இருக்கப்படலாமா என்றெல்லாம் நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்கே வந்திருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தப்சீர் இப்னு ஜரீரிலே வருகிறது. அத்துருல் மன்சூர் சியூத்தி இமாம் அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரியாருக்கு உள்ள துருல் மன்சூரிலேயும் இந்த சம்பவம் இடம் பெற்றிருக்கிறது. இது எதை நமக்கு உணர்த்துகிறது? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது எவ்வளவு இழிவாக இருக்கிறது. இது மலக்குமார்களை இழிவுபடுத்துவதாக இவ்வளவு பெரிய பெரிய தவறுகளால் நடக்கிற அளவுக்கு எல்லா மலக்குமார்களும் காரணமாக இருந்ததாக இந்த சம்பவம் வருகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதைத்தான் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது இப்னு ஜரீரிலே வருகிறது, அத்துருல் மன்சூரிலே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்த சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறார், சூரத்துல் அஅராஃபிலே சொல்கிறான் ஒரு சம்பவம் வருகிறது. இந்த சம்பவத்தை பாருங்கள். குவல்லதி கலக்கத்தும் மின்னத்தின் வாசகத்தின் என்று துவங்கக்கூடிய வசனம். இது அத்தியாயம் 7 வசனம் 189 இதிலே வருகிறது. இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனே உங்களை ஒரே மனிதனிலிருந்து படைத்தான். அவருடன் கூடி வாழ்வதற்காக அவருடைய துணைவியை படைத்தான். அவரிலிருந்தே படைத்தான். அவன் அவளை நெருங்கிய போது அவள் இலேசான கர்ப்பவதியாக ஆனாள். பின்பு அவளை சுமந்து நடமாடிக் கொண்டிருந்தாள். பின்பு அவள் பலுவாகவே அவர்கள் இருவரும் இறைவனிடம் எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நல்ல குழந்தையை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்ததில் அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். அல்லாஹ் இணை துணைகளை விட்டு தூய்மையானவன் என்று இந்த வசனத்தின் பொருள். இப்ப இந்த வசனம் இருக்கிறது. இதில் ஒரு தத்துவத்தை அல்லாஹ் உணர்த்தி விடுகிறான். மனிதன் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஆத்மாவுக்கு ஜோடியை அந்த ஆத்மாவிலிருந்தே படைத்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறான். இந்த ஆத்மாவிலிருந்து வந்த மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பலதரப்பட்ட மக்களில் ஒருதரப்பினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு இறைவா நல்ல குழந்தையைத்தா, உறுப்புகளில் குறைவு இல்லாத நல்ல குழந்தையைத்தா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்து அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல குழந்தையை, திருப்தியான குழந்தையை கொடுத்து விடுகிற போது அந்த குழந்தை விஷயத்தில் அவர்கள் இணை கற்பித்து விடுகிறார்கள் என்று வருகிறது. இந்த உலகத்திலே பார்க்கிறோமே, அல்லாஹ்வின் பெயரோடு சம்பந்தப்படுத்தி பெயர் வைக்க வேண்டியவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுடன் இணைத்து பெயர் வைக்கிறார்கள் அல்லவா? அந்த காலத்தில் அப்துல் ஷம்ஸ் என்று வைத்திருந்தார்கள், சூரியனின் அடிமை என்று வைத்திருந்தார்கள், அப்துல் ஹஜர் கல்லின் அடிமை என்று வைத்திருந்தார்கள். இப்படி பல்வேறு பெயர்களை வைத்திருப்பார்கள் அல்லவா? அதே போன்று இப்போதும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தாமல் பல்வேறு பொருள்களை பெயர்களை வைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோமே, இது நடக்கிறது. ஆக இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் விரும்புகிற மாதிரி குழந்தையை தருகிறான். அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி பெயர் வைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி நீங்கள் பெயர் வைக்க வேண்டும், இதற்கு நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களில் ஒரு சாரார் செய்யக்கூடிய தவறுகளை இதிலே சுட்டி காட்டுகிறார். அவ்வளவுதானே இது. ஆனால் இதற்கு விரிவுரையாக வரக்கூடிய இந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதுகிற போது என்ன சம்பவம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நல்ல முறையில் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே இந்த இருவரும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தான் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். இந்த இருவரும் தான் தப்சீரில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இருவரும் தான் அல்லாஹ்விடத்தில் குழந்தை தாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் விரும்பிய குழந்தையை கொடுத்தான். ஆனால் அந்த விரும்பிய குழந்தையை பெற்ற இந்த ஆதம் என்ற அந்த மூல பிதாவும் அவர்களுடைய ஜோடியும் அல்லாஹ்வுக்கு சிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று தப்சீரிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி சிரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சில சம்பவங்களையும் ஜோடித்து தப்சீர் நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். தப்சீர் ஜலாலைன் என்று சொல்கிறோமே, எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் இருக்கிறது. எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் இருப்பதோடு என்னிடத்திலும் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த தப்சீர் ஜலாலைனிலே இந்த வாசகத்தை இருப்பதாக நான் அப்படியே காட்டுகிறேன். நீங்கள் அந்த வாசகத்தை குறித்து வைத்துக் கொண்டு எந்த அறிஞரிடத்திலையும் கேட்டு இதற்கு பொருள் என்ன என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் அப்படியே பொருள் சொல்வார்கள். இந்த தப்சீருல் ஜலாலையிலே என்ன வருகிறது அந்த வாசகம் என்றால், பரம்மா தகுலத், அந்த பெண் அவ்வா அம்மா அவர்கள் வாரமாகி விட்ட போது, கணக்கு விட்ட போது என்று எழுதிவிட்டு இவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த தப்சீர் ஜலாலைக்காரர் அதற்கான ஒரு விளக்கத்தை எழுதுகிறவர் சொல்கிறார்கள், வாசிபகா அன்யகூன பஹீமதன், அந்த இரண்டு பேர்களும் பயந்து விட்டார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அம்மா அவர்களும் பயந்து விட்டார்களாம். வாஸ்பகா பயந்து விட்டார்கள், நமக்கு பெறக்கூடிய இந்த குழந்தை மிருகமாக இருக்குமோ என்று பயந்து விட்டார்கள் என்ற அறிவிப்பு வைத்திருக்கிறார்கள். இப்படி பயந்தார்கள் என்பது எப்படி தெரிந்தது? நமக்கு பிறக்கக்கூடிய, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், நம்முடைய மனைவியின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இருக்கிறதே அது மிருகமாக இருக்குமோ, கால்நடையாக இருக்குமோ என்று அவர்கள் பயந்தார்களா? ஹவ்வா அம்மா நினைத்தார்களா, என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த சிசு அது எதுவும் ஒரு மிருகமாக இருக்குமோ என்று அவர்கள் பயந்தார்கள் என்று இருக்கிறது. பயந்தார்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் என்று எங்க இருக்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் என்பது தப்சீர் ஜலாலிலே குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்படி தெரிந்தது? அதற்கான ஆதாரம் என்ன என்பது குறிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் எந்த அறிஞரிடத்திலையும் சென்று கேட்டு பாருங்கள், எந்த அரபிக் கல்லூரிடத்திலும் கேட்டு பாருங்கள். அவர்கள் அனைவரிடத்திலும் நீங்கள் கேட்டு இப்படி ஒரு சம்பவம் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டு பாருங்கள். அவர்களால் நிச்சயமாக சொல்கிறேன், ஆதாரம் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது தெரியுமா? அப்படி ஒரு ஆதாரமே இல்லை. அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதற்கு அடுத்த விஷயத்திற்கு பாருங்கள். இப்போது இந்த இருவர்களும் பயந்து விட்டார்கள் என்று வருகிறது அல்லவா? தப்சீரிலே இன்னொரு தப்சீர் இருக்கிறது, தப்சீருல் ஜமல் என்று சொல்வார்கள். எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் இருக்கிறது தப்சீருல் ஜமல். அந்த தப்சீருல் ஜமலிலே இதை விட இன்னும் கொஞ்சம் விரிவாகவே விளக்கம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இந்த இருவர்களும் பயந்து விட்டார்கள். என்ன பயந்து விட்டார்கள்? காபா அங்க கூன கல்பன் அவ் கிரதன் அவ் கைரதாலிக்க, நம்முடைய மனைவியின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை நாயாக இருக்குமோ, குரங்காக இருக்குமோ என்று அவ்விருவர்களும் பயந்தார்கள் என்றே இருக்கிறது. தப்சீரிலே இருக்கிறது, தப்சீருல் ஜமலிலே இருக்கிறது. நம்மூரிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலுமே இந்த தப்சீர் இருக்கிறது. இதிலே இவ்விருவரும் தங்களுக்கு வரக்கூடிய குழந்தை இருக்கிறது அது நாயாக இருக்குமோ, அது குரங்காக இருக்குமோ என்று பயந்தார்கள் என்று தப்சீர் நூல்களிலே இருக்கிறது. இதை நாம் ஆதாரம் எங்கே இருக்கிறது? இப்படி பயந்ததாக சொல்கிறீர்களே, இதற்கு ஆதாரம் என்ன என்று நாம் கேட்கிற போது அவர்கள் திருப்பி சொல்வார்கள், நீங்கள் 15 கலைகளையும் கற்றிருக்கிறீர்களா என்று திரும்ப அதையே கேட்பார்கள். நீங்களே அதற்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து இன்னொரு சம்பவத்தையும் அதற்கு ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். என்ன சம்பவம் என்றால், திருமதியிலே ஒரு ஹதீஸை ஜாயின் பண்ணி, திருமதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை ஆதாரப்பூர்வமானதா, அறிவிப்பாளர்கள் வரிசை ஒழுங்காக இருந்தாலும் கூட, சில நேரத்தில் அப்படி கவனிச்சுக்கணும், அறிவிப்பாளர்கள் வரிசை ஒழுங்காக இருந்தாலும் கூட, அறிவிப்பாளர்களுடைய தரம் ஒழுங்காக இருந்தாலும் கூட, நபிமார்களுடைய மசூமியத்திற்கு அல்லவா, அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று, பரிசுத்தமான வாழ்க்கை என்ற புரிகிறதா? ஒழுக்கமான வாழ்க்கை என்பதோட உள்ளத்திலும் பரிசுத்தம், அகீதா பரிசுத்தமா இருக்கும். நபிமார்கள் அப்படிப்பட்டவங்க நபிமார்கள். உள்ளத்துல பரிசுத்தம் என்றால் என்ன? அகீதா கிளீனா இருக்கும் நபிமார்கள். எந்த நபியிடத்திலேயாவது எந்த விதத்திலேயாவது இணை கற்பிப்பது என்பது வர முடியுமா? அப்படி வர முடியும் என்ற நிலையில் வந்திருக்கக்கூடிய ஒருவர் நபியாக ஆக முடியுமா? ஆக முடியாது. எந்த நபியாவது அப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நம்பினால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமா? இருக்காது. இதுவும் எல்லோருக்குமே தெரியும். இப்போது இந்த சம்பவத்தை ஜாயின் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த அவர்கள் பத்தினியாக இருக்கிற போது இப்லீஸ் வருகிறான். யாரிடத்துல வருகிறான்? அப்பா அம்மா அவர்களிடத்திலே வருகிறான். வந்து கேட்கிறான், இது என்ன என்று கேட்கிறான். இப்லீஸ் கேட்கிறான். யாரிடத்திலே? அப்பா அம்மா அவர்களிடத்திலே கேட்கிறான்.
அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அது என்னென்றே தெரியலையே என்று அப்பா அம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவன் சொல்கிறானா, இது கல்பும் நாயாக இருக்கலாம், சிமார் அல்லது கழுதையாக இருக்கலாம், அவள் வயிறுகுமா அல்லது வேற ஏதாவது இருக்கலாம் என்று அவன் சொன்னான். சொன்ன உடனே அடுத்து சொல்லுகிறான், இந்த குழந்தை இருக்குது அல்லவா, அது உன் கண் வழியாக வந்துடலாம், அல்லது உன் வாய் வழியாக வந்துடலாம், அல்லது உன்னுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு வந்து விடலாம் என்று அவன் சொன்னான். அந்த இப்லீஸ் சொன்னான். இது சொன்ன உடனே இவங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டு அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று சொல்கிறார்கள், கணவனிடத்திலே சென்று சொல்கிறார்கள். உடனே அந்த 2 பேர்களும் பயந்தார்கள். பயந்ததுக்கு பிறகுதான் அவ்விருவருமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், எங்களுக்கு நீ நல்ல குழந்தையை தா என்று கேட்டார்கள். இந்த நல்ல குழந்தையை தா என்று கேட்டார்கள் வச்சிருக்கா, அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லிட்டாங்க. எப்படி சம்பவம்? அதாவது சைத்தான் வந்து இது குரங்கா இருக்கலாம், நாயா இருக்கலாம், கழுதையா இருக்கலாம், நல்ல மிருகமா இருக்கலாம் என்று சொல்லி பயங்காட்டி இவங்க பதறி கணவன்கிட்ட வந்து சொல்ல இவங்களும் பதற இந்த 2 பேருமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள்ங்கிறது இவ்வளவு சம்பவம். இந்த துஆங்க இதெல்லாம் எங்க இருக்கு? இப்படி பயந்தார்கள், இப்படி சொன்னாங்கிறதெல்லாம் எங்க இருக்கிறது? எந்த ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிதாபில் இருக்கிறதா? இது எல்லாம் நபிமார்களை புகழ்ற மாதிரி உள்ள சம்பவமா, நபிமார்களை இழிவுபடுத்துற மாதிரி உள்ள சம்பவமா? இதை சொல்லுகிற போது யாருக்கு பணி வருது? நாம நபிமார்களை இழிவுபடுத்துறதா, நாம நபிமார்களை இழிவுபடுத்துறதாகவும் நாம நபிமார்களை அவமதிக்கிறதாகவும் நம்ம மேல் பணி. இதெல்லாம் எல்லா தஃசீர் நூல்களும் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறேன். அடுத்த விஷயம் பாருங்க, இது ஜமலிலும் இருக்கிறது. தஃசீர் சாதி என்று சொல்வார்களே, பிரத்யேகமாக எடுத்து சொல்வார்களே, அந்த தஃசீர் சாதியிலே இது சம்பவம் இருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன வருகிறது என்றால், ஆக குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். இவங்க கேட்ட மாதிரி அல்லாஹ் துஆ கேட்டாங்க, நல்ல குழந்தையை தாண்டு. அல்லாஹ் நல்ல குழந்தையை தந்துதான். பிறகு இந்த 2 பேரும் சிறுக்கு வைத்து விடுகிறார்கள் என்று யார் சிறுக்கு வைத்ததாக? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறுக்கு வைத்ததாக, ஹவ்வா அம்மா சிறுக்கு வைத்ததாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்து அப்ப அதை நியாயப்படுத்தணும் அல்லவா? அதற்கு ஒரு சம்பவம். எப்படி சம்பவம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு அடிக்கடி குழந்தை பிறந்து கொண்டே இருந்ததா. யாருக்கு? இந்த 2 பேருக்கு அடிக்கடி குழந்தை பிறக்கும் போது ஒரு தடவை அப்துல்லா என்று வைத்தார்கள், ஒரு தடவை அப்துல் ரஹ்மான் என்று வைத்தார்கள், ஒரு தடவை உபைதுல்லா என்று வைத்தார்கள். ஆனால் இப்படி வைக்கப்பட்ட குழந்தைகள் அத்தனையும் இறந்து கொண்டே இருந்தது. இப்படி இறந்து கொண்டே இருக்க இப்லீஸ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இப்படித்தான் எல்லா குழந்தைகளையும் சாகடித்தேன் நான், இப்படித்தான் எல்லா குழந்தைகளையும் நான் சாகடித்தேன். என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வேலைதான் இருக்கிறது. என்ன வேலை? அந்த குழந்தைக்கு இந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், உபைதுல்லாங்கிற பேரை விட்டு அப்துல் ஹர்ஸ் என்று வை என்று அவன் சொன்னான். அப்துல் ஹர்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கிற போது அதையும் இந்த தஃசீரில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்துல் ஹர்ஸ் என்பது ஷைத்தானுடைய பெயர்களில் ஒன்று என்றே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஷைத்தானுடைய பெயர்களில் ஒன்று என்று தஃசீருல் ஜமலிலே இருக்கிறது. எல்லா தஃசீர் கிதாபுகள் இருக்குதல்லவா, எல்லா அரபிக் கல்லூரி இருக்கிறதல்லவா, தஃசீருல் ஜமல் என்று ஒரு தஃசீர் இருக்கிறது. அந்த தஃசீர் ஜமல்ல இருக்கிறது ஷைத்தானுடைய இப்லீஸுடைய பெயர்களில் ஒன்று. காண இது ராக்க மின் அஸ்மாஇ இப்லீஸ், இப்லீஸுடைய பெயர்களில் அது ஒரு பெயர். அந்த அப்துல் ஹர்ஸ் என்ற பெயரை வைக்க சொன்னார்கள். அவ்விருவரும் வைத்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இங்க கண்டித்து இறக்கியிருக்கிறான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இப்படி சிறுக்கு செய்ததாக இப்படி ஒரு சம்பவத்தை ஜோடித்து எழுதி வைத்திருக்கிறார். இதுல இன்னொரு நிலைமை பரிதாபம் என்ன என்று சொன்னா, வேதனை என்ன என்று சொன்னா, தஃசீர்ல ஒரு தஃசீர் இருக்குது பைதாவி. அந்த தஃசீர் பைதாவியில இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு அந்த தஃசீர் பைதாவியுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், இந்த சம்பவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி உள்ள நபிமார்களுக்கு நடந்ததாக கற்பனையில கூட எண்ணி பார்க்க கூடாது, இது ரொம்ப மோசமானது என்று தஃசீர் பைதாவிலே குறிப்பிடுகிறார்கள். இப்போ தஃசீருல் ஜமல் இருக்குது அல்லவா, தஃசீருல் ஜமல்காரர் குறிப்பிடுகிறார்கள். யாரை சம்பந்தப்படுத்தி? தஃசீருல் ஜலாலைனை சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். தஃசீருல் ஜலாலைனுடைய ஆசிரியர் இந்த சம்பவத்தை ஏன் குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? இவர்கள்